ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் பழைய துணி மூட்டை மூட்டையாக இருக்காம். அப்போது கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம தயிரை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம தயிரை ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே கொடுங்க, தயிரில் நமக்கு நிறைய புளிப்புத்தன்மை வந்துடுங்க. அந்த மாதிரி நமக்கு தயிரில் புளிப்புத்தன்மை வராமல் இருக்க எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு 3 நாள் 4 நாள் வச்சு நீங்கள் சாப்பிட முடியுங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் தேங்காயெலாம் இருக்கு இல்லையா, தேங்காவை நீங்கள் சின்ன சின்ன பீஸாக ஒரு 3 பீஸு போல் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ண தேங்காய் நீங்கள் தயிர் உள்ளுக்குள்ள இந்த மாதிரி நீங்கள் அங்கங்கே வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த புளிப்பு தன்மை நமக்கு வராமல் இருக்கும். எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 4 நாள் 5 நாளைக்கு வச்சு நம்ம சாப்பிடவும் முடியுங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் பால் குக்கரோ இல்லை நம்ம சாம்பாருக்கு சாப்பாடுக்கெல்லாம் செட்டோட மூடி க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம பாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கும் போது அடிக்கடிக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த மூடி மேலே சின்னசாக லிட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க பிளாஸ்டிக்லங்க. அது நமக்கு உடஞ்சி போயிடுங்க. அந்த மாதிரி நமக்கு உடஞ்சி போச்சுன்னா அந்த மூடி நமக்கு தூக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், திரும்ப நம்ம வைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி கஷ்டம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக தூக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வாட்டர் பாட்டில் கேப் எடுத்துக்கலாங்க. கேப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மூடி மேலே நல்ல கம்மா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அனபாண்டு இல்லை நல்ல கம்மா நீங்கள் அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த மூடி இது போல் நல்லா கரெக்டாக வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மூடி நமக்கு நல்லா டைட்டாக பிடிச்சிருக்குங்க. அந்த மூடி நீங்கள் எப்படி எடுத்து பார்த்தாலும் சரிங்க, நமக்கு மூடி கலண்டே விழுகாது. அதனால் நீங்கள் நல்ல கம்மை அப்ளை பண்ணால் மட்டும்தாங்க மூடி நமக்கு கலண்டு விழாமல் இருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மூடி நீங்கள் கீழே வச்சுக்கலாங்க. இது போல் எடுத்துக்கலாங்க. இந்த மூடியோட பாக்ஸ் எடுத்துருக்கேன். அந்த பாக்ஸ்னால் குழம்பு வச்சுருக்குங்க. இப்போ நம்ம எப்போதும் போல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கேப்பை பிடிச்சி அழகாக நீங்கள் எடுத்துக்கலாங்க. திரும்ப நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நமக்கு டைமும் சேவ் ஆகுங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. இனி நீங்கள் கத்தி இல்லாமல் கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக நீங்கள் பூண்டு உரிக்கலாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் வீடியோக்காண்டி ஒரு 3 முழு பூண்டு எடுத்துருக்கேன். ஒரு பேப்பர் அடியில் போட்டுக்கோங்க. முழு பூண்டுமே நீங்கள் இந்த மாதிரி தலை திருப்பி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி கட்டை எடுத்துக்கலாங்க. சப்பாத்தி கட்டை எடுத்துகிட்டு அந்த பூண்டு பற்கள் மேலே இது மேலே நீங்கள் லைட்டாக மட்டும் நீங்கள் தட்டி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தட்டும்போது அந்த பூண்டு பற்கள் எல்லாமே நமக்கு தனித்தனி பற்கள் நமக்கு வந்துடுங்க. இந்த மாதிரி நமக்கு பூண்டு பற்கள் வந்ததுக்கப்புறம் அந்த பூண்டு மேலே தோல் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த தோல் எல்லாமே நீங்கள் கை வச்சு நம்ம தோல் ஃபுல்லாக எடுத்துடலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம எல்லா பூண்டு தோலும் எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி கொட்டை இல்லை மத்துக்குள்ளே எடுத்து அந்த பூண்டு பற்கள் மேலே லைட்டாக மட்டும் நீங்கள் ஒரு தொட்டு இல்லை 2 தொட்டு மட்டும் தட்டணுங்க. அதிகமாக நீங்கள் தட்ட வேண்டாம், லைட்டாக நீங்கள் தட்டினாலே போதுங்க. தட்டினதுக்கப்புறம் எப்போதும் போல் பூண்டு பற்கள் எல்லாம் ஒன்றா நீங்கள் சேர்த்துட்டு ஒவ்வொரு பூண்டு பற்கள் எடுத்துகிட்டு அழகாக கையில் அழுத்தினா போதும். பூண்டு தோல் ஃபுல்லாகவும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே நமக்கு வெளியே வந்துடும். நீங்களே பாருங்கள், நான் உரிச்சிட்டு காமிக்கிறேன். ஒவ்வொரு பூண்டும் எடுத்து அழகாக நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பூண்டு தோல் ஃபுல்லாகவும் நமக்கு ஒரே டைமில் நமக்கு வெளியே வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பூண்டாக இருந்தாலும் சரிங்க, ரொம்ப ஈஸியாக இது போல் பூண்டு உரிச்சிக்கலாங்க. நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறோம், இல்லை நம்ம ஃபங்க்ஷன் டைமில் அதிக சாப்பாடு செய்கிறோம், அந்த டைமில் நமக்கு பூண்டு தேவைப்பட்டால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு கத்தியும் வேணாம், கை வலி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நமக்கு பூண்டுமே உரிச்சு முடிச்சிடலாங்க. இப்போ நான் பூண்டு ஃபுல்லாகவும் இதே மாதிரி நான் உரிச்சிட்டு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். நமக்கு டைமும் சேவ் ஆகும். எவ்வளோ பூண்டாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக அசால்ட்டாக நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம எப்படி ரவையை நம்ம ஸ்டோர் பண்ணாலும் சரிங்க, இந்த ரவை உள்ளுக்குள் நமக்கு வண்டு வந்துடுங்க, இல்லை நமக்கு புழு வந்துடுங்க. அந்த மாதிரி நமக்கு வண்டு புழு பூச்சி வராமையே இருக்கணும்னா இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயை நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ரவையை நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறலாம் அவ்வளோ ரவையை நீங்கள் எடுத்து கடாயில் நம்ம கொட்டிக்கலாங்க. கடாயில் நீங்கள் ரவையை நீங்கள் கொட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நீங்கள் கரண்டி வச்சு அந்த ரவை ஃபுல்லாகவும் நமக்கு கை வச்சு நம்ம பார்த்தோம்னா நமக்கு சூடாக இருக்கணுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்தா போதும், அதிகமாக நீங்கள் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் பாருங்கள் வறுத்துட்டு காமிக்கிறேன். நம்ம கை வச்சு தொட்டு பார்த்தா ரவை நமக்கு சூடாக இருக்கணும். அந்த டைமில் நீங்கள் கேஸ் ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க.
அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் ரவையை ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் வைப்பீங்க இல்லையா, அந்த பாக்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு 2-3 போல் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் ரவையை நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே மறுபடியும் நீங்கள் 2-3 போல் காஞ்ச மிளகா நீங்கள் சேர்த்துட்டு எப்போதும் போல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வண்டு, புழு, பூச்சி, நூலாம்படை எதுவுமே ரவை கெட்டியே நெருங்காதுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் பழைய மெட்டல் வலை இருந்தால் 1 போல் மட்டும் எடுத்துக்கோங்க. அது நம்ம எப்படி ரியூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சிசர் எடுத்துக்கலாங்க. சிசர் எடுத்து இந்த வலையில் நம்ம 2 நம்ம கட் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் வலையில் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வலையில் எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் அடிக்கடிக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏர் பேண்ட் எல்லாமே இருக்குல்ல, இந்த ஏர் பேண்ட் எல்லாமே அங்கங்கே நம்ம போட்டு வச்சிருப்போம். இந்த ஏர் பேண்ட் ஃபுல்லாகவே நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வலையில் ஃபுல்லாகவும் நீங்கள் இந்த ஏர் பேண்டை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வலையில் ஃபுல்லாகவும் இந்த ஏர் பேண்ட் ஃபுல்லாகவே நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பேண்டை நீங்கள் போட்டதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் இந்த வலையில் இருக்கு இல்லையா, இந்த வலையில் நீங்கள் நல்லா அழுத்தி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தி க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே கொண்டு போய் நீங்கள் வச்சுக்கலாங்க. இடமும் ரொம்ப கம்மியாக பிடிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எடுத்து யூஸ் பண்ண நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏர் பேண்டு எங்கெங்கன்னு தேட வேண்டிய அவசியமும் நமக்கு இருக்காதுங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டில் பழைய சட்டை எல்லாம் கிழிஞ்சு போன சட்டை இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சட்டை பார்த்தீங்கன்னா மேலே கிழிஞ்சிருக்குங்க, அதனால் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால் அந்த சட்டி இது போல் நேராக நான் போட்டு வச்சுக்கிட்டேன். இதே போல் நீங்கள் நேராக அந்த சட்டியை அழகாக நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சதுக்கப்புறம் இந்த சட்டியை நம்ம 4 பக்கமும் நம்ம கட் பண்ணிக்க போகிறோங்க. நான் கை வச்சு காமிக்கிற பாருங்கள். கரெக்டாக நீங்கள் 4 பக்கமும் நேராக நம்ம கட் பண்ணிக்கோங்க. கிராஸை கட் பண்ண வேணாம். நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கத்திரிக்கோல் வச்சு ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் ஒரு பக்கம் நான் கட் பண்ணிக்கிறேங்க. ஒரு பக்கம் நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி நீங்கள் ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லையா, ஆப்போசிட் சைடுமே நீங்கள் நேராக நம்ம கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இது போல் நீங்கள் 2 பக்கமும் கட் பண்ணதுக்கப்புறம் அடியிலுமே நீங்கள் நேராக நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே போல் மேலேயும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ நம்ம 4 பக்கமும் கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி தாங்க இருக்கும். கீழே ஒரு பீஸும் மேலே 2 பீஸ் இருக்குங்க. அந்த மேலுக்கு 2 பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கீழ் பீஸ் துணி இருக்கு இல்லையா, அந்த துணி நீங்கள் பாருங்கள் நல்லா இருக்கிற பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. நல்லா இல்லாத பக்கம் அடியில் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டதுக்கப்புறம் நம்ம முன்னாடி கட் பண்ணோம் இல்லையா அந்த 2 துணி, அதை நம்ம எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பட்டன் பீஸ் எடுத்துக்கோங்க. பட்டன் பீஸ் துணி எடுத்துகிட்டு பாருங்கள், பட்டன் உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் திருப்பி வச்சுக்கணுங்க. அந்த துணி மேலே கரெக்டாக நீங்கள் இந்த துணியை நீங்கள் வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் துணி இருக்கு இல்லையா, அதுவுமே நீங்கள் இதே போல் திருப்பி நீங்கள் போட்டுக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் திருப்பி போட்டதுக்கப்புறம் துணி 4 பக்கமும் சரி பண்ணிவிட்டு 4 பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் ஸ்டிச் பண்ணிட்டு காமிக்கிற பாருங்கள். இப்போ பாருங்கள், 4 பக்கமும் நம்ம தைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் இது உள்ளுக்குள்ளே கை வச்சு நீங்கள் உள் பக்கமாக திருப்பிக்கோங்க. ஒரு வேளை உங்கள் வீட்டில் மிஷின் இல்லைனா நீங்கள் அதுக்கு வேலை நார்மல் ஊசி நூல் போட்டு பெரிய பெரிய தையலாக நீங்கள் போட்டுக்கலாங்க. 4 பக்கமும் பெரிய பெரிய தையல் போட்டு நல்லா முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் உள் பக்கமாக நீங்கள் திருப்பி வச்சு பார்த்தோன்னா நமக்கு இப்படி தாங்க இருக்கும். இது உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பழைய துணி, கிழிஞ்சு போன துணி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த துணி எல்லாமே நீங்கள் சின்ன சின்னதாக ரோல் மாதிரி பண்ணிக்கணுங்க. ரோல் மாதிரி பண்ணிவிட்டு இந்த சட்டை உள்ளுக்குள்ளே நீட்டாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கணுங்க. நான் இப்போ ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இது போல் நீங்கள் ஈவனாக ஒரே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி துணி ஃபுல்லாகவும் உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் சட்டை பட்டன் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு பட்டன் ஃபுல்லாக நான் போட்டு விட்டுட்டேன். இதே மாதிரி நான் எல்லா பட்டன் போட்டு நான் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான் பாருங்கள், பட்டன்ஸ் எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நமக்கு ரொம்ப சூப்பரான அழகான தலகாணி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சட்டையை நீங்கள் தலகாணியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்போல்லாம் நீங்கள் தலகாணிக்கு உரையாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நமக்கு ரொம்ப பார்க்க அழகாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்குங்க. இது அழுக்காகிடுச்சுன்னா நீங்கள் கவரை ஓப்பன் பண்ணி மறுபடியும் நீங்கள் துவைச்சிட்டு மறுபடியும் இதே போல் நீங்கள் மாட்டி விட்டுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தா எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே நன்றிங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.